ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 7 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து காவேரி வந்து நிவின் கிட்ட பேசிட்டு அப்படியே அழுதுட்டு அந்த ரோட்ல அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்கல்ல. அப்போ அதே பாதையில விஜய் வந்து ஜாக்கிங் வராரு. அப்போ உடனே அவர் வந்து காவேரியை பார்த்துட்டு இவன் என்ன இங்கே போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து காவேரி கிட்ட வந்து கேட்குறாரு, நீ யமுனா கூட தானே எக்ஸாமுக்கு ஏதோ செய்ய போறேன்னு போன, நீ என்ன இங்கே நிற்கிற அப்படின்னு. இல்ல யமுனாக்காண்டி தான் ஒருத்தர பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி அப்படியே விஜய் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிறாரு. காவேரி வந்து அப்படியே ரொம்ப இதாகி அப்படியே நடந்துட்டே இருக்கிறாங்க. "என்னாச்சு காவேரி? நான் உன்ட்ட பேசுறது கேட்குதா இல்லையா? இந்த மாரி குமரனோட அந்த வீடியோ வந்து எனக்கு சென்ட் பண்ணு. என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறான். அவனுக்கு அனுப்பி நம்ம எதனாச்சும் பண்ணலாம்" அப்படின்னு சொல்லும்போது, காவேரி வந்து, "இல்ல அதெல்லாம் எதுவும் வேணாம்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மறுபடியும் கேட்குறாரு, "என் மேல எதுவும் கோவமா? வீட்ல வந்து கிளம்பும்போது நல்லா தானே இருந்தேன். இப்ப என்ன ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டே இருக்கிறாரு. ஆனா காவேரி எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, கங்காவ மறுபடியும் மாத்தியிருக்காங்க. இங்க வீட்ல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமா சேர்ந்து யமுனாவ போட்டு அவங்க சாரதா வந்து அடி அடின்னு அடிக்கிறாங்க. "இவ்வளோ நாள் படிக்கிறேன் படிக்கிறேன்னு படிச்சுட்டு, இப்ப என்னடி எக்ஸாம் எழுத போகும்போது போக மாட்டேங்கிற?" அப்படின்னு கங்கா வேற கேட்குறாங்க. குமரன் வேற, "கொஞ்சம் அமைதியா இருங்க அத்த, நான் பேசுறேன்னு" சொல்லிட்டு அவர் வேற பேசுறாரு. ஆனா யார் சொன்னாலும் யமுனா கேட்கவே மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்கிறாங்க. அப்போ பார்த்து கரெக்ட்டா காவேரி இங்க வராங்க. காவேரி வந்தோனே, "ஏன்டி இப்படி பண்ற? வா" அப்படின்னோனே, இப்போ உடனே யமுனா என்ன கேட்குறாங்கன்னா, "நீ எனக்கு பண்ணி தந்த ப்ராமிஸ உன்னால நிறைவேத்த முடியுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப காவேரியால பாவம் பதில் சொல்லவே முடியல. எல்லாரும் இருக்காங்க. இப்ப எல்லாருமா சேர்ந்து காவேரிய பிடிச்சுக்கிறாங்க. "நீ என்ன என்ன ப்ராமிஸ் பண்ணி குடுத்த? அத மொத சொல்லு. உங்க 2 பேருக்குள்ள என்ன ரகசியம் இருக்குது? எங்ககிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னு" சொல்லி எல்லாருமே இது பண்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல காவேரிக்கு. "எனக்கு கொஞ்சம் தனியா பேச விடுங்கன்னு" சொல்லிட்டு யமுனாவ வீட்லருந்து வெளியில கூட்டிட்டு வந்துர்றாங்க. கூட்டிட்டு வந்து யமுனா கிட்ட கேட்குறாங்க, "ஏன்டி இப்படி பண்ற?" அப்படின்னு. அப்ப யமுனா என்ன சொல்றாங்கன்னா, "நான் பண்றது தப்பில்ல. நீ பண்றது தான் தப்பு. உடனே எனக்கு நீ ஒரு ப்ராமிஸ் பண்ணி குடுத்தல்ல, அத உன்னால நிறைவேத்த முடியுமா?" அப்படின்னு கேட்கும்போது, காவேரி என்ன சொல்றாங்கன்னா, "அன்னைக்கு நான் வந்து உண்மையா தான் ப்ராமிஸ் பண்ணி குடுத்தேன். ஆனா இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது, இந்த மாரி உனக்கு நான் வந்து ப்ராமிஸ் பண்ணி குடுத்ததே தப்பு" அப்படின்னு யமுனா சொன்னோனே இது காவேரி சொன்னோனே, அப்ப யமுனா என்ன கேட்குறாங்கன்னா, "அதுக்கு காரணம் என்னது? நீ தானே ஹோப் குடுத்து வச்சிருக்க" அப்படின்னோனே, "நான் அப்படின்னா எதுவுமே பண்ணலடி. நான் உன் கூட பிறந்த அக்கா இந்த மாரி இருப்பாளான்னு யோசிச்சுட்டு பேசு. அதுக்கு முன்னாடி இப்படி தப்பு தப்பா பேசாதடின்னு" சொல்லிட்டு காவேரி ரொம்ப பாவம். யமுனா வேற ரொம்ப பேசுறாங்க. இப்ப காவேரி வந்து ஒரு கட்டத்துல கோவமாயி யமுனாவ அடிச்சிடுறாங்க. "அம்மா என்ன அடிக்க உரிமை இருக்கு. நீ எதுக்கு என்ன அடிக்கிற? அக்கானால அடிக்கிறியா?" அப்படின்னோனே, இப்ப காவேரி கடைசில என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி படிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசில இப்படி எக்ஸாம் எழுத போகாட்டி, அம்மாவோட உயிர் மட்டும் தான் இருக்குது. அதை வந்து அம்மாவோட உயிருக்கு உழவைக்கிறதுக்கு தான் நீ இந்த மாரி பிளான் பண்ணிட்டு இருக்கியா? அப்படின்னு சொல்லி கேட்டோனே, யமுனா என்ன சொல்றாங்கன்னா, என்ன பிளாக்மெயில் பண்றல்ல, நான் போய் எக்ஸாம் எழுதி தொலைறேன். ஆனா நான் அம்மா உயிருக்கு எதுவும் வைக்கல. நீ தான் ஏதோ பண்ணிட்டு இருக்கிற. உன்னால அம்மாக்கு மட்டும் எதனாச்சும் ஆச்சு, உன்ன சும்மாவே விட மாட்டேன்னு சொல்லிட்டு யமுனா அங்கிருந்து போயிடுறாங்க. காவேரி பாவமா அங்க நின்னு அழுதுட்டே நிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்